வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு காமனான ப்ராப்ளம் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்க ஆட்ஸ் வரும். அதே மாதிரி ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுங்க ஆட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் சும்மா நீங்கள் ஃபோனை வச்சுருங்க ஆட்ஸ் வரும். இது மாதிரி ஆட்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இதுக்கான ஒரு சிம்பிளான டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் அண்ட் மொபைல் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் டிஎன்எஸ் எங்குதுன்னு சொல்லிட்டு தேடிங்க. வைஃபை அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரைவேட் டிஎன்எஸ் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோஸ்ட் நேம்னு. இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், dns.adgod.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஆட்ஸ் வந்து வருவது கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் உள்ள இன்டர்நெட் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா பேக்ரவுண்டில் இந்த ஆட்ஸே வந்து நிறைய இன்டர்நெட்டை வந்து எடுத்துன்னு வந்திருக்கும். இது மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டும் வந்து ஸ்பீடாக ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிற 4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். அந்த டிப்ஸில் லாஸ்ட்டில் இருக்கிற டிப்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லாட்டா அந்த மெசேஜில் வந்து ஏதாவது லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க் வந்து சேஃபாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம். அது மாதிரி சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு விடை வந்து இந்த வீடியோ கடைசியில் இருக்குது. அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபோனை வந்து சேஃபாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்முடைய சேனலுக்கு கீழே வந்து லைக் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்லைக் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் எந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை 1, 2, 3ன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே எந்த செட்டிங் பிடிச்சிருந்துச்சோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டார்க் மோட். அதாவது டார்க் மோட் பயன்படுத்துவதால் உங்களுடைய பேட்டரி வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்களுக்கும் வந்து சேஃப் என்பதை பற்றி நிறைய ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோனில் வந்து டார்க் மோட் எனேபிள் ஆனாலும், இது மாதிரி நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணிங்கனாலும் ஒரு சில ஆப்ஸ் வந்து டார்க் மோட் வந்து எனேபிள் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்லலாம், அமேசான்லாம் இருக்குது. அந்த அமேசான் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டார்க் மோட் எனேபிள் ஆகாது. இது மாதிரி உங்கள் ஃபோனில் டார்க் மோட் எனேபிள் ஆகாமல் வெள்ளையாகவே காமிக்கிற நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, முதல்ல உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனுக்கு போயிடுங்க. அபவுட் ஃபோனில் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டு பில்ட் நம்பர் இருக்கும். அந்த பில்ட் நம்பர் மேலே நீங்கள் 7-8 முறை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் ஃபோர்ஸ் டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லாட்டா வந்து நீங்கள் மேனுவலாக கூட தேடலாம். இதுமாதிரி ஃபோர்ஸ் டார்க் மோடை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகிட்டிங் வந்து காமிக்கும். இப்போ நீங்கள் வந்து இது எனேபிள் பண்ணுறது மூலம் வந்து உங்கள் ஃபோனில் டார்க் மோட் எனேபிள் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா ஆப்ஸும் வந்து டார்க் மோடுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதனால் வந்து நீங்கள் ஈஸியாக இரவு நேரங்களில் இல்லாட்டா வந்து உங்கள் பேட்டரி நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா டார்க் மோட் எனேபிள் பண்ணி யூஸ் செய்து கொள்ள முடியும். ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது டார்க் மோட் வந்து ஃபோர்ஸ் டார்க்னு இருக்கும். அதை மட்டும் தேடி கண்டுபிடிங்க. இல்லாட்டா வந்து ஓவர் ரைட் ஃபோர்ஸ் டார்க் மோட்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எனேபிள் பண்ணிக்கிறதன் மூலம் இது மாதிரி டார்க் மோட் ஆகாத ஆப்பை கூட நீங்கள் வந்து டார்க் மோடில் மாற்றிக்கொள்ள முடியும். மூணாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப ஈஸியான செட்டிங்ஸ். இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்கள் ஃபோனில் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அது மேலே லோகோ மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே மேனேஜ் டிவைஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து சென்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சென்டு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்து பக்கத்தில் எந்த ஃபோன் இருக்குதோ அந்த ஃபோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஆப்ஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நியர்பை ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அதை கூட எனேபிள் பண்ணி எந்த ஒரு ஆப் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபைல்ஸை வேறு இடத்துக்கு ஷேர் செய்து கொள்ள முடியும். இப்போ 4வது இன்னொரு செட்டிங் பார்த்துடலாம். அது ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டேட்டஸை வந்து மறைச்சி வச்சிருப்பாங்க. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து உங்களை வந்து பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருப்பாங்க. அவங்க எப்போ ஆன்லைனுக்கு வராங்க, எப்போ ஆஃப்லைனுக்கு போகிறாங்கன்னு எந்த விஷயமே தெரியாது. உங்களுக்கு ரொம்ப பிளாங்காக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே கூகுள் குரோமுக்கு போய்ங்க. கூகுள் குரோமுக்கு போயிட்டு கூகுள் குரோமில் வந்து WACHECH ஆன்லைன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா watcheckonline.com அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லிங்க் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆப் வேணால் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து இங்கே வந்து செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோன் நம்பர், இப்போ யாருடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அவங்க ஃபோன் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே செக் ஸ்டேட்டஸ் ஆன்லைன் சொல்லிட்டு கொடுக்குது பார்த்தீங்களா,
இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க எந்தெந்த நேரத்தில் வந்து ஆன்லைனுக்கு வந்துக்கிறாங்க, எந்த நேரத்தில் வந்து ஆன்லைன் வந்து போய்க்கிறாங்க போன்ற எல்லா விஷயமும் வந்து இந்த வாட்ச் செக் ஆன்லைன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபியை பற்றியது. அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா வாட்ஸ்அப் டிபியில் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கூகுள் குரோமுக்கு போய்ங்க. கூகுள் குரோம் போயிட்டு இங்கே சர்ச் பாரில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா PFP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pfpmaker.comனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் பட்டன் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வேணும்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதுமாதிரி ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இது மாதிரி வருது. இங்கே தலையில் வந்து கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா எடிட்டுக்கு போயிட்டு எடிட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வேணும் இது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேருந்து எது வரைக்கும் வேணுமோ இது மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரொட்டேட் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர்னு சொல்லிட்டு இருக்குது. கலர் எந்த கலர் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் எந்த மாதிரி ஷேடோ நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஷேடோ நீங்கள் செட் பண்ணிங்கன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் பேஜுக்கு வந்துங்க. மெயின் பேஜில் வந்துட்டு இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அற்புதமான டிபியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி எந்த மாதிரி டிபி வேணுமோ இது வந்து டிபி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் இதில் ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுறேன் நான் வச்சுட்டு இப்போ திருப்பி இந்த இடத்துல சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இது மாதிரி பயங்கரமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஃபோனில் வந்து கொடுத்து கொள்ள முடியும். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் 3 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய ஃபோனில் உள்ள இந்த ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் பட்டன் மேலே எப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. Welcome back. How can I help you? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து இங்கே ப்ளே கேம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா All right. Which one would you like to try? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏதாவது ஒரு கேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக விளையாடிக்க முடியும். உங்கள் ஆப் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது மாதிரி ஈஸியாக வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து விளையாடிக்கலாம். இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து இதே மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செட்டிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள ஏதாவது ஒரு லிங்க் இல்லாட்டா வந்து ஃபோட்டோஸ் இல்லாட்டா வந்து வீடியோஸ் இதெல்லாம் வந்து சேஃபாக இருக்குதா இல்லையா, இல்லாட்டா வந்து ஏதாவது ஃபைல்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் இருந்திருக்கும். அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்குதா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் குரோமுக்கு போயிட்டு கூகுள் குரோமில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஏதாவது நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைரஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த வைரஸ் டோட்டல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த வைரஸ் டோட்டல் சொல்லிட்டு ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து ஃபைல் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து URL இப்போ ஏதாவது உங்கள் ஃபோனில் மெசேஜ் இல்லாட்டா வந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும், லிங்க் போட்டு வந்திருக்கும். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்குதான்னு உங்களுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த லிங்க் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து சர்ச் பண்ணலாம். ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் URL சர்ச் எல்லாமே வந்து சேஃபாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களை பொண்ணா நேரத்திற்கு நன்றி.